ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 25/7/2026. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே தன்னுடன் சேர்த்து முழு உலகத்தினரையும் புதியதாக ஆக்குவதற்காக வந்துள்ளீர்கள். நினைவின் மூலம்தான் காயக்கல்பம் உருவாகும். அப்போது நம்ம இந்த முழு உலகத்தையும் புதியதாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதுபோல் நம்ம நினைவின் மூலம்தான் காயக்கல்பம் உருவாகும். அதாவது உடல் எப்பொழுதும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். இன்றைய கேள்வி, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகுவதற்கான விதி எது? இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு ஜீவதானம், அதாவது வாழ்க்கை தானம் கிடைக்கின்றது. அது எப்படி? பதில், நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு கண்டிப்பாக இறக்க வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என பாபா சொல்கின்றார். உங்களுடைய இந்த தேகத்தை அழித்து மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். இதுவே உண்மையான வாழ்க்கை தானமாகும், அதாவது உயிர் பிச்சை ஆகும். இதற்காகவே இந்த மகாபாரத சண்டையாகும். அதில் அனைத்தும் விநாசம் ஆகும். பிறகு ஆத்மாக்கள் தூய்மை அடைந்து வீடு திரும்பி செல்வார்கள். பிறகு சொர்க்கத்திற்கு வருவார்கள். பாடல். மாதா ஓ மாதா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் வரிகளை கேட்டீர்கள். ஜெகதம்பாவின் மகிமையை கேட்டீர்கள். ஜெகதம்பா இங்கே பாரதத்தில்தான் பாடப்படுகின்றார். ஜெகதம்பா இருக்கின்றார் என்றால் ஜெகத் பிதாவும் கண்டிப்பாக இருப்பார். ஜெகதம்பா என சரஸ்வதியைத்தான் சொல்கின்றார்கள். உண்மையில் அவருடைய பெயர் ஒன்றுதான் இருக்க வேண்டும். உங்களுடைய பெயரும் ஒன்றுதான் இருக்கின்றது அல்லவா? 2-3 பெயர்கள் இல்லை. இப்பொழுது ஜெகதம்பாவை சாக்காரத்தில் காட்டுகின்றனர். சரீரதாரியாக உள்ளார். ஜெகத் பிதாவும் இருக்கின்றார். அவர் பிரஜாபிதா எனவும் அழைக்கப்படுகின்றார். முழு உலகத்திற்கும் அம்பா இருப்பது போல முழு உலகின் தந்தையாகவும் இருக்கின்றார். கண்டிப்பாக இருவருமே இங்கே இருப்பார்கள். யார்னா பிரம்மா பாபாவையும் மாமாவையும் சொல்கிறாரு. இருவரின் பெயர்களும் சொல்லி இருக்கின்றேன். இருவரும் பிரஜாபிதா மற்றும் பிரஜா மாதா ஆவர். இப்போது சிவபாபா இன்னொரு ஜெகத் பிதா என சொல்லப்படுகின்றார். அவர் அனைவரின் ஆத்மாக்களின் பிதாவாக இருப்பவர், அதாவது சிவபாபா. அவர் பெயரே பரமபிதா பரம ஆத்மா. சிவன் என்பது வெறும் ஈஸ்வரன் அல்லது பரமாத்மா என சொல்லக்கூடாது. அவருடைய பெயர் உருவம் என்பது உண்டு அல்லவா? அவர் இறை தந்தை என சொல்லப்படுகின்றார். ஒருவர் ஆத்மாக்களின் தந்தை, மற்றவர் சாக்கார மனித ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மம்மா தாய். அப்போது சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. சாக்கார மனித ஆத்மாக்களின் தாய் தந்தை பிரம்மா பாபாவும் மம்மாவும். சிவன் ஆத்மாக்களின் பிதா ஆவார். அவர் என்னுடைய தந்தை என ஆத்மா சொல்கின்றது. பிறகு ஆத்மாவுக்கு இந்த சாக்கார சரீரம் கிடைக்கும் பொழுது பிரம்மா பாபா என சொல்கின்றோம். அப்போது 2 தந்தையர் என ஆகிவிட்டனர். பதீத பாவனா வாருங்கள் என அனைவருமே குரல் இடுகின்றனர் எனும்போது 2 தந்தையர்கள் ஆகிவிடுகின்றனர். சிவபாபா படைப்பவர் ஆவார். புதிய உலகை படைக்கின்றார். ஆக முதலில் பிரம்மாவை படைக்க வேண்டும். விஷ்ணுவையோ அல்லது சங்கரனையோ ஒருபோதும் பிரஜாபிதா என சொல்வது கிடையாது. பிரம்மாவைத்தான் பிரஜாபிதா என சொல்கின்றோம். ஆக சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என சொல்கின்றனர். சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி தத்தெடுத்துள்ளார். அவர்தான் ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துகின்றார். ஆத்மாதான் தூய்மையற்றதாக இருக்கின்றது. இதன் காரணமாக சரீரமும் தூய்மையற்றதாக கிடைக்கின்றது.
தங்கத்தில் வெள்ளி, தாமிரம், இரும்பு ஆகியவற்றை கலக்கின்றனர். அதுபோல ஆத்மாவுக்குள்ளும் கலப்படம் ஏற்படுகின்றது. உண்மையில் ஆத்மா தூய்மையாக முக்தி தாமத்தில் வசிப்பது ஆகும். அப்போது ஆத்மா முக்தி தாமத்தில் இருக்கும்போது தான் தூய்மையாக இருக்கின்றது. அங்கே சிவபாபாவும் வசிக்கின்றார். சிவபாபா மற்றும் பிரம்மா ஒன்றாக இருக்கின்றனர். சிவபாபா இவருக்குள் வீற்றிருக்கின்றார். நம்மை பிராமணர் ஆக்கி மனிதரை தேவதையாக ஆக்குவதற்காக நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்கின்றனர். தேவதைகளை பதீத பாவனர், ஞானக்கடல் என சொல்லப்படுவது கிடையாது. அவர்களை பாபா எனவும் சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். விஷ்ணுவின் இணைந்த ரூபமே லக்ஷ்மி நாராயணர். இதனை மனிதர்கள் அறிந்து கொள்வது கிடையாது. பக்தி செய்பவர்களுக்கு 2 தந்தையர்கள் கண்டிப்பாக உண்டு. சத்தியுகத்தில் ஒரு தந்தை இருப்பார். அங்கே ஓ பரமபிதா பரமாத்மா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வாருங்கள் அப்படின்னு சொர்க்கத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. அங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் ஓ இறை தந்தையே விடுவிப்பவரே என சொல்ல மாட்டார்கள். அங்கே பதீத பாவனரை அழைக்கும்படியாக யாருமே தூய்மை அற்றவர்களாக, துக்கம் மிக்கவர்களாக இருக்க மாட்டார்கள். பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என நீங்கள் அறிவீர்கள். பின்னர் 1250 வருடங்களுக்கு பிறகு ராமன் சீதையின் ராஜ்யம் ஏற்படும். தந்தை உறுதிப்படுத்தி சொல்கின்றார். சத்தியுகம், திரேதா யுகங்களில் நீங்கள் 21 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். பிராமணர், தேவதைகள், சத்திரியர்கள் என பாரதத்தில்தான் ஆகின்றனர். தந்தை பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குகின்றார், புதுப்பிக்கின்றார். காயா கல்பதிரு, அதாவது முதுமையிலும் இளமையாக ஆக்குகின்றார், அமரர்களாக ஆக்குகின்றார். தந்தை குழந்தைகளாகி உங்களை அமரலோகத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். பாரதம் அமரலோகமாக இருந்தபோது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஏனியில் இறங்கி இறங்கி மரணலோகத்தின் எஜமானர்களாக ஆகியுள்ளார்கள். எங்கள் பாரதம் என சொல்கின்றனர் அல்லவா? ஆக பிரஜைகளும் கூட எஜமானர் என ஆகிவிட்டனர் அல்லவா? நீங்களும் எங்கள் பாரதம் என சொல்வீர்கள். நாம் பாரதத்தின் எஜமானராக இருந்தோம். ஆனால் நரகவாசி தேவதைகள் நாங்கள் சொர்க்கவாசிகள் என சொல்வார்கள். நீங்களும் கூட சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் அனுபவித்து நரகவாசி ஆகிவிட்டீர்கள். இங்கே பாரதத்தில்தான் சிவபாபா ஜென்மம் எடுக்கின்றார். சிவராத்திரியும் சிவ ஜெயந்தியும் பாடப்படுகின்றது. கிருஷ்ண ஜெயந்தியும் கூட கொண்டாடப்படுகின்றது. அவருடைய காலத்தை பற்றியும் சொல்கின்றனர். இன்ன சமயத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறவி ஏற்பட்டது என்று. சத்தியுகத்தில் கண்டிப்பாக தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுத்திருப்பார். கிருஷ்ண ஜெயந்தி சத்தியுகத்தின் புதிய உலகத்தில் தான் ஏற்படுகின்றது. பிறகு மறுபிறவிகளில் வர தொடங்கிவிட்டார்கள். பாபா வெறும் ஒருவருடைய விஷயத்தை மட்டும் கூறவில்லை. கிருஷ்ணபுரியே விஷ்ணுபுரி. ராஜாக்கள் கீழே இறங்கும்போது ராஜ்யமும் இறங்குகின்றது. அதில் ராஜா, ராணி, பிரஜைகள் என அனைவரும் வந்துவிடுகின்றனர். சந்திர வம்சத்தினர் ராஜ்யம் இருக்கும் பொழுது சூரிய வம்சத்தின் ராஜ்யம் கடந்து முடிந்துவிட்டது. மாற்றம் அடைந்து சந்திர வம்சத்தினருக்கு கிடைக்கின்றது. பிறகு வைஷ்ய வம்சத்தினருக்கு கிடைக்கின்றது. நாம் பிராமண குலத்தவர், உச்சி குடுமி போன்றவர்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். குடுமிக்கு மேலே உச்சியில் இருப்பவர் தந்தை. நாம் முதலில் பிராமணராக இருந்தோம். பிறகு சூத்திரர்களாக, அதாவது பாதமாக, காலடியாக ஆகினோம். பாரதத்திலிருந்து ஒரே அடியாக குடுமியாக ஆகின்றோம். முதலில் சிவபாபா, பிறகு குடுமி. பாபா உங்களை பிராமணர்களாக உருவாக்குகின்றார். இப்போது நீங்கள் சிவபாபாவை பாபா பாபா என சொல்கின்றீர்கள். இந்த கணக்கில் பேரன் பேத்திகளாக ஆகிவிட்டீர்கள். நாம் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணிகள் என நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். சகோதரன் சகோதரிகளுக்கிடையே குற்ற பார்வை, அதாவது தீய நோக்கம் இருக்க முடியாது. எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் அனைவருமே பாபா என சொல்கின்றனர். ஆக இவ்வளவு பேர் பொய்யானவர்களாக ஆக முடியாது. அனைவரின் தந்தை அதே நிராகார சிவன் மற்றும்
சாக்காரமானவர், அதாவது பிரஜாபிதா பிரம்மா ஆவார். அவ்வளவுதான். ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரன் சகோதரியாக உள்ளனர். நீங்கள் கண்டிப்பாக தூய்மை ஆனவராக ஆக வேண்டும். கணவன் மனைவி எப்படி தூய்மை ஆவது? அதற்காக இந்த யுக்தி நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இங்கே பிரம்மா குமார் குமாரிகள் மட்டுமே உள்ளனர். சூத்திர குமார் குமாரிகள் யாரும் இல்லை. அவர்கள் பதீதர்கள், சூத்திரர்கள், கீழான புத்தியுள்ளவர்கள். ஏனெனில் பாபாவை தெரியாது. ஓ இறைத்தந்தையே என சொல்கின்றனர். நல்லது. அவருடைய தொழிலை பற்றி தெரியுமா? பெயர், ரூபம், தேசம், காலத்தை பற்றி கூறுங்கள். அவர் வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா யாருக்குமே தெரியாது. அப்போது தெரியாது என்றால் நாஸ்திகர்களாகி விட்டனர். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றி தெரியாது. அது தூய்மையற்ற உலகம் ஆகும். சத்தியுகமோ தூய்மையான உலகம், கலியுகம் தூய்மையற்ற உலகம் என சொல்லப்படுகின்றது. இந்த சமயம் முற்றிலும் தமோபிரதானமாக உள்ளது. இது கொடுமையான நரகம் என சொல்லப்படுகின்றது. இதனுடைய நிலைகளும் மாறுகின்றன. துவாபர யுகத்திலிருந்து நரகமாக ஆகத் தொடங்குகிறது. பிறகு மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைகின்றது. பக்தியும் கூட முதலில் சதோ பிரதானமாக கலப்படமற்றதாக இருந்தது. பிறகு சதோ ரஜோ தமோ ஆகிவிட்டது. விஷ்ணுபுரி என்பது லக்ஷ்மி நாராயணபுரிக்கு சொல்லப்படுகின்றது. வைஷ்ணவர் எனும் வார்த்தை விஷ்ணுவிலிருந்து வெளிப்பட்டது ஆகும். தேவதைகள் வைஷ்ணவர்களாக இருந்தனர். வல்லபாச்சாரியார் வைஷ்ணவர்கள் சைவ உணவு உண்பவர்கள் ஆவார். அவர்கள் நிர்விகாரிகளாக ஏதும் இருப்பது கிடையாது. அவங்கள அப்படின்னு அந்த குலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். ஆனால் நிர்விகாரிகள்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய மாளிகைகள் பெரியதாக இருக்கும். வைஷ்ணவர்கள் என்பதன் அர்த்தத்தையே புரிந்து கொள்வது கிடையாது. விஷ்ணுபுரியில் வசிப்பவர்கள் வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். தூய்மையானவர்கள் வைஷ்ணவர்கள் எனப்படுகின்றார்கள். ராதாகிருஷ்ணருக்கு தனி கோவிலும் லக்ஷ்மி நாராயணருக்கு தனி கோவிலும் கட்டிவிட்டார்கள். அவர்களுக்குள் என்ன வித்தியாசம் உள்ளது என பாரதவாசிகளுக்கு தெரியவே தெரியாது. ராதாகிருஷ்ணரே லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றனர். இது கூட யாருக்கும் தெரியாது. அது குழந்தை பருவத்தின் ரூபம். இது பெரியவர்களின் ரூபம். அதாவது லக்ஷ்மி நாராயணர் அப்படின்றது பெரியவர்களின் ரூபம். சிறு வயதின் படங்கள் ஏதும் இல்லை. லக்ஷ்மி நாராயணரை சத்தியுகத்திலும் ராதாகிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் கொண்டு சென்று விட்டனர். பக்தியில் லக்ஷ்மி நாராயணர் சக்தியுகத்திலையும், ராதை கிருஷ்ணர் இந்த குழந்தை பருவத்தை துவாபர யுகத்திலையும் மாற்றி சொல்லிட்டாங்க. இப்போது நீங்கள் படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசி பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். பாபா மரத்தின், அதாவது கல்ப விருஷ மரத்தின் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். நாடகத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். சங்கராச்சாரியார் கூட கலியுகத்தில் வருகின்றார் என மரத்தை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்வார்கள். சந்நியாசிகளின் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்க முடியாது. அனைவருமே பகவானின் குழந்தைகள் என்றால் சொர்க்கவாசிகளாக இருக்க வேண்டும். ஆனால் அனைவருமே சொர்க்கவாசிகள் ஆவது இல்லை. தேவதைகள் மட்டுமே ஆவார்கள். இப்போது நீங்கள் பிராமண வம்சத்தினர் ஆகியுள்ளீர்கள். பிறகு தேவதைகள் ஆகப் போகின்றீர்கள். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே பிரம்மா குமார் குமாரிகள் என நீங்கள் அறிவீர்கள். பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் பிராமணர்கள் என இருபாலருமே சொல்கின்றனர். இவர்கள் பாப்தாதா ஆதி தேவன் பிரம்மா மற்றும் சிவபாபா. நாம் பிரம்மபாபா மற்றும் சிவபாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகிவிடுவீர்கள். நாம் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். சிவபாபா நம்முடைய தந்தையாக உள்ளார், பதீத பாவனராகவும் உள்ளார், குருவாகவும் உள்ளார். இப்போது இது சங்கம யுகம். தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆகுவதற்கான சந்திப்பு. பதீத பாவனரின் மூலமாகவே தூய்மை அடைகின்றனர். சங்கம யுகத்தில் நதிகள் மற்றும் கடலின் சந்திப்பு ஏற்படுகின்றது. நதிகளின் சந்திப்பு ஏற்படுவது கிடையாது. இப்போது ஞானக்கடல் மற்றும் ஆத்மாக்களாகிய உங்களின் சந்திப்பு நடக்கின்றது. நீங்கள் ஞான கடலிடம் வந்துள்ளீர்கள். ஞான கங்கையாகிய நீங்கள் ஞான கடலிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டுள்ளீர்கள். நீங்கள் ஞான ஸ்நானம் செய்வித்து தூய்மை ஆக்குகிறீர்கள். யோகம் கற்றுத்தருகின்றீர்கள். சாக்காரத்தின், அதாவது கடலின் அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் இங்கே
இங்கே சந்திப்பதற்காக அழைத்து வருகின்றீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் பிராமணர்கள் ஆகும்போது உங்களுக்கு 3 தந்தையர்கள் இருக்கின்றனர். அதாவது நம்ம பிராமணராக ஆகும்போது லௌகிக்க தந்தை, நம்ம ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அடுத்தது பிரம்மா பாபா 3 தந்தை இருக்கின்றார்கள். எப்போனா இந்த பிராமண குலத்தில் லௌகிக்க தந்தையும் இருக்கின்றார், பிரஜாபிதாவும் இருக்கின்றார், பிறகு சிவபாபாவும் இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் 2 தந்தையர்கள் இருப்பார்கள். பக்தி மார்க்கத்தில் பிரம்மா பாபா கிடையாது. ஆனால் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தந்தை தான். அங்கே சிவபாபாவும் இல்லை, பிரம்மா பாபாவும் கிடையாது. இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். இப்போது உங்களுடைய ஆத்மா சொல்கின்றது, என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவபாபா என்கின்றனர். அவருடைய நினைவின் மூலமே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக வேண்டும். அவர் நம்முடைய தந்தையும் ஆசிரியரும் சத்குருவாகவும் இருக்கின்றார் என ஆத்மாவுக்கு தெரியும். நம்முடைய ஆத்மாவை தந்தை அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை தூய்மையாக்குகின்றார். உங்களை அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காக கண்டிப்பாக இருக்க வேண்டியுள்ளது அல்லவா? உங்களுடைய இந்த தேகத்தை அழிக்க வைத்து மற்ற ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். உங்களுக்கு வாழ்க்கை தானம், அதாவது உயிர் பிச்சை கொடுக்கின்றேன் என தந்தை சொல்கின்றார். இது மகாபாரத சண்டை அல்லவா? அனைவரின் விநாசமும் ஆகப் போகின்றது. இல்லாவிட்டால் எப்படி அழைத்து செல்வேன்? ஆத்மாக்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். அது சாந்தி தாமம் ஆகும். சத்தியுகம் வரும்பொழுது கலியுகம் கண்டிப்பாக விநாசம் ஆகும். அதற்கான மகாபாரத சண்டை புகை வாழ்ந்ததாகும். அது மூழ்வதும் சங்கமயுகத்தில். அப்போது நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகின்றீர்கள். அப்போ இந்த மகாபாரத சண்டை புகை வாழ்ந்தது. அது வரும்போது தான் நம்ம என்ன ஆகிறோம்? மனிதரில் இருந்து தேவதை ஆகின்றோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஞானக்கடலில் நீராடி தன்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, விஷ்ணுபுரிக்கு செல்வதற்காக பக்குவமான வைஷ்ணவர்களாக, அதாவது தூய்மை ஆனவர்களாக ஆக வேண்டும். நரகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து புத்தியின் தொடர்பை சொர்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இன்றைய வரதானம், ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ் நிலையின் மூலம் எப்போதும் நிர்விக்ன தடைகளற்ற நிலையை அடையும் நிவாரண சுரூபம் ஆகுக. விளக்கம். எப்போதும் ஒரு தந்தையின் மீதான ஈடுபாடு, தந்தையின் கடமையின் மீதான லட்சியத்தில் அந்த அளவு மூழ்கியிருப்பது என்றால் உலகில் எந்த ஒரு பொருளோ அல்லது மனிதர்களோ இருக்கிறார் அப்படின்ற எந்த ஒரு அனுபவமே ஏற்படக்கூடாது. இத்தகைய ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ் நிலையில் வாழும் குழந்தைகள் எப்போதும் நிர்விக்னமாகி முன்னேறும் கலையின் அனுபவத்தை பெறுகின்றார்கள். அவர்கள் காரணத்தை மாற்றி நிவாரண வடிவமாக ஆக்குகின்றார்கள். காரணத்தை கண்டு பலவீனம் அடையாமல் நிவாரண சொரூபம் மாறிவிடுகின்றார்கள். இன்றைய ஸ்லோகன், புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறுகிய காலமே. இன்றைய அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவத்தை செய்யுங்கள். ஜுவாலா சொரூப ஸ்திதியின் அனுபவத்தை பெறுவதற்கு நிரந்தர நினைவின் ஜுவாலை பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய வழி, எப்போதும் உங்களை சாரதி, அதாவது இயக்குனர், இந்த உடலை இயக்கக்கூடியவன் மற்றும் சாட்சி என்று உணர்ந்து செயல்படுங்கள். சாரதி, இயக்குனர் மற்றும் சாட்சி அப்படின்னு உணர்ந்து செயல்படுங்கள். ஆத்மா இந்த ரதத்தின் சாரதி ஆகும். இந்த ரதத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர். இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் என்ற ரதத்திலிருந்து அல்லது பல வகையான தேக உணர்விலிருந்தும் உங்களை விடுபட்டவராக ஆக்குகின்றது.
உங்களை சாரதியாக உணர்வதால் அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சூட்சும சக்திகளான மனம், புத்தி, சமஸ்காரம் ஆகியவையும் உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நல்லது. ஓம் சாந்தி.